ஹே கைஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா நம்ம கூட கீர்த்தி இருக்காங்க அண்ட் அபிராமி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஆர்டிஸ்டாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் செம்ம எக்ஸ்பர்ட் செஃப்ஸ். இவங்க வந்துட்டு மெடிட்ரேனியன் கேஸ்ட்ரோனோமில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இவங்க வந்துட்டு ஓரியன்டல் குசினில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவரோட இருந்தா இந்த டிக்ஷனரி வேணும் போல இருக்குப்பா. இவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் நீங்க தான் சாப்பிட போறீங்க. அப்ப என்ன வேணா பண்ணலாம். இது ஒரு மிஸ்ட்ரி இன்கிரீடியன்ட் சேலஞ்ச். இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் ஆஃப் த டிஷ்ஷாக இருக்க போகுது. காலிஃப்ளவர் மற்றும் ஆரஞ்சு. 10 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. நான் அப்படியே போயிடுறேன், நீங்கள் ஐடியேட் பண்ணிக்கோங்க. ஓகே கூல். சரி, என்ன டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆரஞ்சு வச்சு நம்ம ஆரஞ்சு ரிடக்ஷன் பண்ணி பெப்பர் வச்சு ஒரு சாஸ் பண்ணிடலாம். One hour later. காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரி ஏதாவது. சார்ட்டட். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம்? கார்லிக், சோய் சாஸ், அதுக்கப்புறம் சால்ட் போட போகிறோம், பெப்பர் போட போகிறோம். இப்போது நம்மளோட டிஷ்ஷு வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. ஆமாம். எதுவுமே பேசாமல் அமைதியாக சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறது வந்து ஆக்டிங்கில் காம்ப்ளெக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஓகேவா? ஹவு டிட் யூ பர்சீவ் கீதா? குழந்தைக்கு வயசு இப்போ 4 மாதம். ஒன் லாஸ்ட் டைம் அபார்ஷன் வேணுமான்னு யோசிச்சு பாருங்க. வேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம பாடி அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு பண்ணுறது இஸ் அ வெரி வெரி எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ. ஸோ ஐ டுக் இட் அப் அஸ் அ ஃபன் சேலஞ்ச், செல்ஃப் சேலஞ்ச். ஸோ கலைக்கு நீ வந்து எந்த ஸ்பைஸோட ரிலேட் பண்ணுற அந்த கேரக்டர்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. சுடுதண்ணி ஆறதுக்குள்ளார குளிச்சுட்டு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடு. அத்தனை பேரு என்னால் அப்படியே வந்து நின்றுறேன்ப்பா. ஒரு 4-5 பேரா வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கப்பா. நான் வந்து சரி இப்போ நான் நறுக்கிட்டு இருக்கேன் இந்த மஷ்ரூம் வச்சே நான் கலையை சொல்வேன். இந்த மஷ்ரூம் மாதிரி பியூரானவ தான் கலை. இவளுக்குன்னு எந்த ஃப்ளேவரும் கிடையாது. ஆனால் என்ன ஃப்ளேவர் கொடுத்தாலும் அதை அவ்வளோக்கா அப்சர்வ் பண்ணி அதுதான் உலகம்னு நினச்சி வாழ்றவ. அந்த பியூர் சோல்ஸ் கலை. எங்கள் அம்மா பார்த்துட்டு சொல்லுவாங்க, வீட்டில் பூண்டு உரிப்பியா இப்போ போய் ப்ரொமோஷனில் உரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. பூண்டு உரிக்கிறது ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல வந்து ரொம்ப அநியாயத்துக்கு ஹைப்பர் ஆக்டிவ். அந்த மாதிரி யாரு நம்ம படத்துல? நதி கம்பானியன்ஷிப். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தரா லிவிங் டுகெதர். மோஸ்டா அவளை கொஞ்சம் செட்டில்டா ஒரு இடத்துல வைக்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா இப்ப கருவேப்பிலை எல்லாம் நம்ம போட்டோம்னா எப்படி தெரிக்கும் நமக்கு வெடிக்கும். தெரிக்க கூட இல்லை. அந்த மாதிரி நம்ம நதியை பத்தி பேசணும்னா அப்படி நதி அவர் நேத்ரா. Copy number 1201 2020 of பாலாஜி நடராஜன் மிஸ்ஸஸ் நேத்ரா. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்றாங்க. காலிஃப்ளவர் ஒரு மாதிரி ஜென்டில் பட் அட் தி சேம் with all the experiences she is going through in her life. I think that's what she still remains to be beautiful as a flower but she is hard inside. நீங்க எங்க டைரக்டர் சார் கூட்டிட்டு வந்திருக்கணும். நாங்க தர எக்ஸ்பிளனேஷன்ல என்ன எக்ஸ்பிளனேஷன்? இட்ஸ் இல்லீகல். நீங்க நானு எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நீங்க சொல்லுங்க. அப்புறம் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அன்றாட வேலைகளில் சமைப்பது யார்? போயிட்டு இருக்கீங்க. நம்ம அசோக் செல்வன் ப்ரோ சமைப்பாரா? சமைப்பாருங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து சமைக்கணும்னு என்ன சமைச்சாரு? நினைச்சாரா சமைச்சாரா? ரெட் போஹா பிரேக்ஃபாஸ்ட்க்கு சமைச்சாரு. நல்லா இருந்ததா? நல்லா. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எங்களோட கண்டங்கி டிஷ்ல இருந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் போட்டு கார்லிக் அதை வந்து நாங்கள் இது பண்ணுறோம், மெல்ட் பண்ணுறோம். நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கார்லிக். நெக்ஸ்ட் என்ன போடலாம்? ஆரோமேட்டிக்ஸ் போட்டுடலாமா? சில்லி ஃப்ளேக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன எடுக்கலாம்? ஒரேகானோ எடுக்கலாம். இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறோம். ஓகே, இப்போ இந்த காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நாங்கள் அடுத்த கட்ட முக்கியமான டிஷ்ஷுக்கு போக போகிறோம். அந்த டிஷ் என்னம்மா? எவ்வளோ உப்பு போட்டேங்க? தெரியாது. இந்த படத்தில் நடிச்சதுலேயே செம்மையான விஷயம் அப்புறம் காண்டான விஷயம்னா என்னது? செம்மையான விஷயம் யஷ்வந்த் கிஷோருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷன் இருக்கும், இந்த ஷார்ட்டு இப்படி தான் வரும்னு. ஸோ அந்த விஷன் வர வரைக்குமே ஒரு 100 டேக் போகணுன்னாலும் போவார். ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது செம்மையான விஷயம். காண்டான விஷயமும் அதே தான். போத் ஆர் த சேம் ஃபார் மீ. நைஸ். எனக்கு செம்மையான விஷயம் வந்து வாஸ்
being a part of Kannagi. காண்டான விஷயம் வந்து அந்த இன்டென்ஸான சீக்வன்சஸ் பண்ணும்போது நம்ம அந்த மூட்லேயே இருக்கணும்ல. லைக் we have to carry that grief, we have to carry that anger. அது உண்மையிலே பிஸ் ஆஃப் ஆகும். நம்ம ஒரு மாதிரி கிரிம்மாக இருப்போம், சுற்றி இருக்கிறவங்களாம் எங்கெங்கன்னு இருப்பாங்களா, அது ரொம்ப காண்டா. அது என்னங்க we're done? Okay. உங்கள் படத்தை தேட்டரில் போய் பார்த்தா என்ன ஃபுட் சாப்பிட்ட ஃபீல் வரும்? சில பேருக்கு வந்து விமன் மேபி ஹூ குட் ரிலேட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரசம் சாப்பிட்டு அப்பாடா டைஜஸ்ட் கடைசியில் அதை சொல்லிட்டீங்கடான்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு நான்வெஜ் மீல்ஸை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணவே முடியலடான்ற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குழன்னு இருக்கு. சரி, I think அடுத்து come to the end of this. அடுத்த ஹீரோ இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணணும். the maker or the breaker of the dish. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படியே விட்டா நல்லா இருக்கும். ஆனா இவங்க சூழ்ச்சிமா பண்றதுக்கு ஒரு இன்கிரிடியன்ட் ஒன்று கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஆரஞ்சு. அந்த ஸ்ட்ரெயினர் நாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சமைக்கிறோம். இந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் நான் பொறுப்பில்லை. போதும்ல, வேணாம்ல. ஐ திங்க் கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே ஆஃப் செய்து விட்டு இந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் செய்து விடுவோம் என்று நினைக்கிறேன். யா, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம வந்து we are going to give them beans and carrots, sauté vegetables. நீங்கள் வந்து அன்பிற்கினியாவில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயின் அங்கே ஏதாவது இடத்துலாம் சாப்பிட்டு ஷூட்டிங் டைம் அப்போ ஏதாச்சும்? ஸோ ஒரு மாலில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அங்கே முன்னாடி ஒரு கடை இருந்தது, அதை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 7 days ஷூட் பண்ணோம். அந்த 7 days-ம் அதே சிக்கன் நக்கெட்ஸ் அங்கே தான் இருந்தது. எனக்கும் ஒரு ஆக்ஷஸ் சென்டரில் அந்த அம்முன்ட்டு ஒரு கேக் இருக்கும்ல, ஆமாம், நானும் டெய்லி பார்ப்பேன், விஷுவலாக பார்ப்பேன். ஒரு நாளும் அது அப்படியே கெட்டுக்கிட்டே வரும். பிங்காக இருந்த கேக்கு ஒரு லாஸ்ட் 7th டேயில் க்ரீனாக மாறினதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபுட் கலரிங். இந்த ஆர்ட் டைரக்டர் அண்ணாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து கொஞ்சம் கெரசின் இந்த மாதிரி ஊற்றி வச்சு ஃப்ரெஷ் ஆமாம் பூச்சி மருந்தெல்லாம் போடுவாங்க. ஷார்ட்ல வந்து உட்காரக்கூடாதுன்னு ஃபுல் ஸ்ப்ரேடாக இருக்கும். ஓகே மை லார்ட்ஸ், எல்லாரும் கிளாப் பண்ணுங்க, நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஆஃப் டு த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த குக். ஸோ இந்த மீலோட பேரே வந்து கண்ணகி இருக்கும். இது வந்து சிட்ரஸ் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கோம். வி மேட் நைஸ் கார்லிக்கி காலிஃப்ளவர் ரைஸ் டு அக்கம்பனி. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறது. ஐ வாஸ் குவைட் கான்ஃபிடென்ட் ஆஃப் இட். கொஞ்சம் ஓவர் குக் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த கண்ணகி மீலுக்கு வந்துட்டு கிரியேட்டிவிட்டிக்கு 10 out of 10 கொடுக்கலாம். இந்த கண்ணகி மீல் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தது. பிகாஸ் அந்த எசன்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து அந்த டைம் கொடுத்தாதான் வரும், அதனால அந்த டைம் எடுத்தோம். அதே மாதிரி எங்கள் படம் கண்ணகிக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து இது ஊறி அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்து அது இன்னைக்கு இப்போது ரிலீஸ் டேட்டோட வந்திருக்கு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. கண்ணகி ஃபிலிம் December 15th ரிலீஸிங் இன் தியேட்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். What do you have to say? கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி லைக் இப்போ இந்த டிஷ் நாங்கள் என்ன தான் ஃபன்னாக வந்து பண்ணாலும் நாங்களும் கண்ணகியோட ப்ராசஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபன். பட் ஆனால் இட் ஸ்டில் ஹேட் சம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஒரு மெட்டீரியல்ஸும் சோர்ஸ் பண்ணி ஒரு விஷயங்களும் கொண்டு வரதுக்கு இட் வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கில். அந்த மாதிரி கண்ணகிலையும் there was lot of hard work and full of love, full of passion and full of truthfulness. So please watch Kannagi December 15th. Yeah. And also இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe to. Bye.